இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே, ரொம்ப அருமையா ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. முதலாவதாக மனதார உங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். ஏன்னா இவ்வளவு நாள் நாங்கள் மட்டுமே பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு லே மக்கள் பகுதியிலிருந்து ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு நண்பர் அன்பு அண்ணன் எழும்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் பேசுனது 100க்கு 100 உண்மை. அருமையாக பேசியிருக்கீங்க, அற்புதமாக பேசியிருக்கீங்க. அப்படி தொடரட்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஒரு குறை ஒருத்தர்கிட்ட போய் நேராக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மனஸ்தாபம் வரும், கோபம் வரும், திடீர்னு என்ன பண்ணுவோம், அது கை கலப்பாக கூட மாறலாம். ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஏற்றி நமக்கு பிடிக்காதுன்னுக்கா என்ன பண்ணலாம், அப்படி திட்டி தள்ளலாம். அதுமாதிரி என்ன பண்ணலாம், என்னென்னாலும் என்ன பண்ணலாம், கோரிக்கை கொடுத்துடலாம். ஸோ அதுமாதிரி என்ன பண்ணுங்க, அழகாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் நம்ம எதுக்க இருக்கிறது கேமராவா கண்ணாடியா அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்ணனுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்குறவங்களுக்கும் புரியல நினைக்கிறேன். நான் விவரமாக சொல்கிறேன். அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ரொம்ப அருமையாக இருப்போம், அழகாக பேசுவோம். அது இங்கே மட்டும் இல்லை, தமிழக அரசியல்லையும் அப்படி தான் இருக்குது, இந்திய அரசியல்லையும் அப்படி தான் இருக்குது, உலக அரசியல்லையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த ஆளுங்கட்சி வரிசையில் போய் உட்கார்ந்த உடனே அப்படியே மாறிடுறோம். நம்ம என்னென்ன பேசணும், எந்த பாதையிலேருந்து வந்தோம், எல்லாத்தையும் மறந்து என்ன பண்ணிடுறோம். நமக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு, ஆட்சி நம்ம கையில் இருக்குது, என்ன வேணா பண்ணி என்ன பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஜிஎஸ் ஸ்கூலில் ரொம்ப வந்து அடிமைத்தனம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் படிக்கிற ஒரு பள்ளி, அது போல் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்களாக இருக்கனால இந்த தாளாளர்களுடைய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே போயிடுச்சு. அதுதான் உண்மை. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தலைமை ஆசிரியர்கள் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா தாளாளர்களுக்கு எடுபடிகளாக கலெக்ஷன் வசூல் பண்ணி கொடுக்கின்ற ஏஜென்ட்டுகளாகத்தான் உலா வருகிறார்கள். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோபம் வர்ற மாதிரி இந்த மாதிரி தலைமை ஆசிரியர்களை ஆக்குனது யார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நான் அங்கே இருந்து வந்தேனே, அதனால தான் சொல்கிறேன். நான் அதிகாரம் வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு கிடையாது, தாளாளர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எப்போ வந்ததோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு, இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் என்ன பண்ணிச்சு ஆரம்பிச்சுது. தாளாளர் என்ன நினைச்சாலும் அதை தலைமை ஆசிரியர் மூலமாக ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பண்ணணும், கடத்தி எப்படியோ, அதாவது அடிமைத்தனம் படுத்தியோ இல்லாட்டினா மிரட்டி உருட்டியோ பணத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அண்ணன் இப்போ எந்த அணியில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணனை நான் பெருசாக பார்த்ததில்லை, பேசுனதில்லை, பழகினதில்லை. இருந்தாலும் உங்களை காயப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. காலங்கள் விட்டு சென்ற அந்த அடையாளங்களை உங்களுக்கு நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்வெல் மேல்நிலைப் பள்ளியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு 5 வருஷம் இருந்தப்போ 3 தலைமை ஆசிரியர் பார்த்துருப்பேன். ஒரு தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தாளாளர் சொல்கிறத கேட்காததுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பீரியடில் அதுக்கு முந்தின பீரியட், ரொம்ப பணத்தை கேட்டு வாங்கி அவர் சில விஷயத்தில் கையெழுத்து போடாதனால மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு நபர், உங்களுக்கு ஜால்ரா போடுகிற, உங்களுக்கு எல்லா வேலைகளையும் எந்தவித நிபந்தனையுமின்றி செய்கின்ற ஒரு நபரை என்ன பண்ணாங்க, அங்கே கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடன்குடியில் ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோமோசெக்ஸ் மாணவர்களை பாலியல் இச்சைக்கு தூண்டியதாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அங்கே வந்து போலீஸ் கேஸ் எஃப்ஐஆர் வரைக்கும் ஆகி தலைமறைவாக இருந்தவர். அவருக்கு என்ன பண்ணல, நம்ம டைஜஷன்லேருந்து என்ன பண்ணல, எந்த விதமான தண்டனையும் கொடுக்கல, சஸ்பென்ஷனும் கொடுக்கல. உங்களுக்கு தேவையானவர் என்ற ஒரே நபர் அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை அவரை பாதுகாத்து இங்கே கொண்டு வந்தீங்க. இங்கேயே என்ன பண்ணார், இப்போ இங்கே வந்தோன்னே, ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் மிக சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் வந்தவர் தான். அந்த விமர்சனங்கள்லாம் அவர் மேலே உண்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு மனிதர் தான். ஆனாலும் தனி மனித ஒழுக்கத்தில் வந்து தவறுனவர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவனும் நல்லவன் இல்லை. இப்போ நான் பேசுகிறேன், நான் நல்லவனா, நான் நல்லவன் கிடையாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சுய இச்சைகள் உண்டு. தனிப்பட்ட விஷயத்தில் நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பள்ளி என்று வரும்பொழுது மாணவிகளை அதில் பலிகடாக்குகின்ற எந்த மனிதராக இருந்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணக்கூடாது, தயவு தாட்சியம் பண்ணாமல் தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் காப்பாற்றிங்க கொண்டு வந்தீங்க. அதே தவறு இங்கேயும் நடந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சீட்டில் உட்காந்துருக்கும்போது ஆசிரியர்களை அப்படி மிரட்டி பணிய வைத்தார். அது என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும். அதற்கு காரணம் தாளாளர் வழியாக
தலைமையிலிருந்து வந்த உத்தரவுக்கு அப்படி கீழ்ப்படிந்தார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, உங்களை ஏற்று நிற்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரே என்ன பண்ணுற அடிமடியில் கை வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தலைமை ஆசிரியர்களை உருவாக்குனது யார் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிகளில் நிறைய தலைமை ஆசிரியர் இருக்காங்க. எப்படின்னா இந்த ஒரு கடைசி 6 மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து அதில் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு முடிந்த வரைக்கும் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து டிசிப்ளினை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மாணவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, பெருமக்களை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படி உங்களுக்கு அடிபணிந்து சேவகம் செய்து தங்களுடைய வாழ்நாளை கழித்த ஏராளமான தலைமை ஆசிரியர்கள் உண்டு. அதில் முக்கியமானவர் இவர். அவர் உங்களுக்கும் ஃபேவராக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த அணி போனோடனே அங்கேயும் ஓடி என்ன பண்ணார், தன்னை காப்பாற்றிக்கிட்டு என்ன பண்ணார், இன்றைக்கி வந்து சேஃபாக போயிட்டார். தற்பொழுது ஒரு உபரி செய்தி, அவர் வந்து தாளாளராக வருவதாக முயற்சி செய்வதாக கேள்விப்படுகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைகீழ இருக்குது. திரும்ப விட்டீங்கன்னா யாருக்கு ஆபத்துங்கிறது உங்களுக்கு தெரியும். மாணவிகளிடம் என்பது போய் மாணவர்களிடமும் அவருக்கு என்ன பண்ணார், இங்கே ஒரு ஏஜெண்டாக இருந்தார், அவர் தான் என்ன பண்ணார், சப்போர்ட் பண்ணார். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஊர் ஃபுல்லாக நாரிச்சு. ஸோ இது போன்றவர்களை வளர்த்து விட்டது நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களை வந்து குற்றம் சாட்டுவதாக நினைக்கக்கூடாது. கடந்த கால வரலாற்று சுவடுகளை நான் என்ன பண்ணுறேன், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஜிஎஸ் ஸ்கூலில் அந்த அடிமைத்தனம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும், அதில் சொல்லியிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து அம்பு தான் எய்தவர்கள் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேரும் தைரியமாக நீங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து பயந்தாங்குலிங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், பயந்து பேரை சொல்லாமல் இருக்கோம். அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது யாருன்னு சொல்லி. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே கிடந்து டென்ட் அடித்து எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு செயல் பாருங்கள். பொருளாளருங்கிறவங்க நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் வருவாங்க, அப்புறம் நியூ இயருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தோத்திரம் போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தங்களுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று எப்பொழுது வந்து தங்களுக்கு தாங்களே வந்து பார்த்தீங்கன்னா தூபம் போடுகின்ற, தங்களுக்கு தாங்களே ஜால்ரா அடிக்கின்ற தலைமை ஆசிரியர்களை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அன்று தான் ஆரம்பித்தது இந்த அடிமை கலாச்சாரம். ஸோ அதை ஒழிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஆளுங்கட்சிக்கு வந்தால் அதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இப்போ எப்படி பேசுனீங்களோ அப்பவும் அப்படியே பேசுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுபோல் என்ன பார்த்தா செய்யாதீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற தலைமை ஆசிரியர்களை ஊக்குவிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாளாளர்கள் தான். சரி, எது எப்படி இருந்தாலும் முதலாவதாக லே மக்களிடமிருந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு குரல் எழும்பியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அண்ணனுக்கு நான் இன்னொரு ரெக்யூஸ் பண்ணுறேன், நீங்கள் விஜிஎஸ் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை எல்லா ஸ்கூலுக்கும் சேர்த்து பேசுங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இதான் நடந்துட்டு இருக்குது, வெளியில் தெரியாது, நீங்கள் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு தெரியுது. இன்னும் ஒரு விண்ணப்பம் உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் குரல் கொடுத்த மாதிரி எப்பொழுதும் யாரும் வந்து டீச்சர்ஸ்க்காக குரல் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாவது இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அதுதான். இப்போ அவங்களை ஏன் எல்லாரும் மதிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு இல்லை. ஸோ அவங்கள மதிக்காததுக்கு முதல் காரணமே ஓட்டு இல்லாது. நீங்கள் ஆசிரியர்களுக்காக உண்மையிலே குரல் கொடுத்தால், அவர்கள் மேல் அக்கறை இருந்தால் அவங்களுடைய ஓட்டு உரிமையை உடனடியாக வாங்கி கொடுங்க. அதுக்கும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆசிரியர்களுக்கும் சங்கம் இருக்குது. பட்டதாரி ஆசிரியர் சங்கம், தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கம், முதுகலை ஆசிரியர் சங்கம் இருக்குது. அதுபோல் திருமண்டல ஆசிரியர் சங்கம் சொல்லி நீங்கள் முன் நின்று என்ன பண்ணுங்க, ஒரு டீம் என்ன பண்ணுங்க உருவாக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துக்குவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது நம்ம மனிதர்கள் தானே. இப்போ எங்கே இருக்கோம், எதிர்கட்சி வரிசையில் இருக்கோம், ஆளுங்கட்சி வரிசைக்கு போனால் எப்படி மாறும்னு தெரியாதுல்ல. அவர்களை காத்துக்கொள்வதற்காகவே ஒரு அரணான ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் ஆசிரியர்களுக்கு குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கது. இல்லை என்றால் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நினைதுன்னு. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலனே. ஆமாம், அதுதான். நீங்கள் படுற கவலைகள்லாம் நிச்சயமாக உங்களை ஆளும் கட்சியில் வரிசைக்கு கொண்டு வருவதற்காக, ஆசிரியர்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக தான் இருக்குமே தவிர மற்றபடி இந்த பரிவும் பாசமும் இந்த அக்கறையும் நிச்சயமாக 100க்கு 100 ஆசிரியர்களுடைய நலனின் மேல் வந்ததல்ல என்பது நிரூபணமாகி போகும். இருந்தாலும் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆசிரியர்கள், இப்பொழுது நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் வெளியிலிருந்து எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாப்போ இது போன்ற வார்த்தைகளோ வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்குள் நீங்களே ஒரு அரணான ஒரு பாதுகாப்பான விஷயத்தை அமைத்துக்கொள்ள இன்றே எழும்புங்கள். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.